நான் இங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி பவி தேவ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவங்க அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டேவாம். அத பாட்டிக்கிட்டையும் தேவ்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு குடும்பமும் ரொம்ப குழஞ்சுகிட்டு இருந்தாங்க. பார்க்க சகிக்காம நான் போய் தலைய முட்டிக்கிட்டேன். தீனா, கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன காட்டி கொடுக்கற ஒரு விஷயம் அந்த பாண்டியன் வீட்டுல இருக்கு. அந்த பத்மினி வரைஞ்ச அவங்க அம்மா அப்பா படம் தானே? ஆமா, ஆனா பாண்டியன் இப்ப ஊர்ல இல்ல. வரத்துக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகுமா. அது மட்டும் இல்ல, வீட்ல இப்போ அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வேற இல்லையா. வீடு பூட்டிருக்கா? ஆனா இப்போ பாண்டியன் வீட்ல அவரு ஒய்ஃபோட தங்கச்சி அவரோட பொண்ணை பாத்துக்கிறதுக்காக இருக்காளாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சமயத்துல அவங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு ஆள் அனுப்பி அந்த படத்தை எடுத்துட்டு வந்துட்டா யாருக்கிட்டையாவது மாட்டிக்க போறோங்கிற பயம் போயிடும். பாட்டி வீட்டுல இருந்த பத்மினியோட அப்பா அம்மா போட்டோவை அங்க வேலை பார்த்ததானோ எங்கேயும் எடுத்து வச்சுட்டு அவ போய் சேர்ந்துட்டா. பத்மினி இப்போ எங்க அம்மாவோட கஸ்டடியில இருக்கா. இப்ப இருக்கிற ஒரே தலைவலி பாண்டியன் வீட்டுல இருக்கிற பத்மினி வரைஞ்ச அவங்க அம்மா அப்பா படம். இப்ப வீட்டுல பாண்டியன் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த படத்தை எடுத்துட்டு வரத்துக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஆனா என்னையும் என் ஆளுங்களையும் பாண்டியன் சர்க்கிளுக்கு நல்லாவே தெரியுமே. அதனால இந்த ஹெல்ப் நீ ரமேஷ் கிட்ட கேள. என்னங்க நீங்க கடத்துறது திருடுறதுன்னு லோக்கல் வேலையா கொடுக்குறீங்க? சார், அப்போ ஒரு ஃப்ளைட் இருக்கு, அதை ஹைஜாக் பண்றீங்களா? ஏய், கடத்துறதும் திருடுறதும் என்ன சாதாரண வேலை நினைச்சியா? அதுக்கு அலர்ட்னஸ் வேணும், திறமையும் புத்திசாலித்தனமும் வேணும். எல்லாத்துக்கும் மேல தில்லு வேணும்டா. ஆள் கடத்துறதும் திருட்டு தொழிலையும் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அந்த பவித்ராவை நான் பழி வாங்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க, அதை செய்யறேன். யோ, பவித்ராவை பழி வாங்க தான் நானே இத்தனை நாளா எத்தனையோ வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த சமயத்துல நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, பவித்ரா தேவ கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் அவ கை ஓங்கிடும். உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட சேர்ந்துக்க, இல்லையா இப்பவே கிளம்பி போய்கிட்டே இரு. ஐய மாதவி, அவனுக்கு தில் எல்லாம் கிடையாது. தில் இல்லாம தான் அந்த பவித்ரா வீடு புகுந்து அவங்க அண்ணன் கை கால உடச்சு வந்தனா. தில் எல்லாம் நிறையவே இருக்கு. எங்க அப்பாவை வெளியில கொண்டு வரணும், அந்த பவித்ராவை உள்ள தள்ளணும். அதுக்கு நான் எதையும் செய்வேன். அப்போ பாண்டிய வீட்டுக்குள்ள புகுந்து பத்னி வரைஞ்ச அந்த படத்தை எடுத்துட்டு வா. ஓகே, நான் போறேன். அந்த படம் எப்படி இருக்கும்? அந்த படத்தை எனக்கு அனுப்புங்க. எனக்கும் அப்படியே அனுப்பு. ஓகே, 2 பேருக்கும் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரி, எப்படி பாண்டியன் வீட்டுக்குள்ள புகுந்து அந்த படத்தை எடுத்துட்டு வர போற? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நானே இவரை கூட்டிட்டு போய் பாண்டியன் வீட்டை காட்டிட்டு வரேன். படம் கைக்கு வந்ததும் உனக்கு கால் பண்றேன். நீ வந்து அதை ஃப்ரேம் பண்ணி தேவ் வீட்டு ஹால்ல மாட்டி வச்சிரு. ஏய், சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னா. காரியத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு எனக்கு சொல்லு, வர. ஃபோன் எங்க வச்ச? என்ன பவி ஃபோன் பண்ணியிருக்காங்க? என்னவா இருக்கும்?
ஹலோ பாண்டியன். சாரி பவி, நீங்க கால் பண்ணியிருந்தப்போ நான் மீட்டிங்ல இருந்தேன். அதுவும் நான் இப்ப சேலத்துல இருக்கேன். சேலத்துலயா? அங்க எப்ப போனீங்க? நேத்து தான் பவி, ஒரு அக்கிஸ்ட பிடிக்கணும்னு எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அதான் உடனே கிளம்ப வேண்டியதா போச்சு. அப்ப நிஷா? அம்மா இந்திரா வீட்டுக்கு போயிட்டதால கவிதா வந்து நிஷாவை பாத்துக்கிறா. அவசரமா கிளம்பினதால உங்களுக்கு கால் பண்ண முடியல. சொல்லுங்க பவி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்ல, அம்முக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஓ, நீங்க அதுல வந்து கலந்துக்கணும். இந்த விஷயம் சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அப்படியா? சரி, நான் ஊருக்கு வந்தோடனே நேர்ல வந்து பாக்குறேன். இப்போ என்னோட விஷஸ் அம்முக்கு சொல்லிடுங்க. ஓகே பாண்டியன். சரிங்க பவி, நான் சென்னைக்கு வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே பாண்டியன். ஓகே, டேக் கேர், பை. பை. அங்கேயும் வைக்கல. வேற கடவுளே, பாண்டியன் சார். பாண்டியன் சார். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுறேன். நீங்க? ஹலோ அண்ணாச்சி, 3 தேங்காய் மூட்டை கேட்டிருந்தேனே, அமிச்சிட்டீங்களா அண்ணாச்சி? ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேமா. ஐயோ சாரி அண்ணாச்சி, தேங்காய் மண்டி நினைச்சு போட்டேன். மன்னிச்சிருக்கேன் அண்ணாச்சி, மன்னிச்சிருக்கேன். கட் பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டி, எவ்வளவு வாட்டி சொன்னாலும் உனக்கு அறிவே இல்லையா? போனா போது பாவம் பட்னியா கடந்து செத்து கித்து தொலைஞ்சிட போறேன்னு சாப்பாடு கொடுத்தா போனை தெரியாம மிஸ் பண்ணிட்டு போனா திருட்டுத்தனமா எடுத்து போன் பண்றியாடி போன? அதுவும் யாருக்கு? பாண்டியனுக்கு, போலீஸ் ஆபீசர் பாண்டியனுக்கு. ஏண்டி, பாண்டியனுக்கு போன் பண்ணிட்டா என்னையும் என் பொண்ணையும் ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்கன்னு தானடி ஓ என்ன? அதுதாண்டி நடக்காது. அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்னை இப்படியே சாகடிச்சிருவேன். இரு இரு, என் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். அம்மா 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 ப்ளீஸ் மா, வேண்டாம்மா அம்மா, ப்ளீஸ் மா அம்மா, என்ன வேணா பண்ணிக்கோங்க. பாட்டியும் மாமாவை விட்டுருங்கம்மா, ப்ளீஸ் மா. அடியே, மாதவி அப்பயே உன்னை கொல்ல சொன்னாடி. நான் தான் ஐயோ பாவம் போனா போகுதுன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஆனா நீ என்னடா எங்களையே மாட்டி விட பாக்குறியா? என்ன பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியல. நான் யாருன்னு தெரிஞ்சது நீ தாங்க மாட்ட. நான் பண்ற டார்ச்சர்ல நீயே செத்துருவடி, நீயே செத்துருவ ராஸ்கல். இரு, நான் மாதவிக்கு போன் பண்ணிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. மாமாவும் பாட்டியும் தான் எனக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரே ஆளுங்க.
அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும். கண்டிப்பா நான் அவங்கள காப்பாத்திருவேன். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ரமேஷ், அதான் பாண்டியனோட வீடு. வீட்ல யாராவது லேடிஸ் தான் இருப்பாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பத்மினி வரைஞ்சி வச்சிருக்கிற அவங்க அப்பா அம்மா படத்தை எடுத்துட்டு வந்துரு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஏய், இது போலீஸ்காரன் வீடு. திருன்னு முழிச்சு யாருக்கிட்டையும் மாட்டிக்காத. சும்மா குழந்தைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஏய், என்னடா தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? எல்லாம் தெரியும்ட்டு. இத பாரு, மாட்டிக்கிட்டா நீ மட்டும் இல்ல, நாங்களும் சேர்ந்து மாட்டிப்போம். புரியுதா? அது புரியாம. சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். பார்க்க தானே போறேன். போ. அம்மா. ஹலோ அம்மா. ஹலோ மா. மா கேக்குதா? மாதவி. ஹலோ, கேக்குதா? ஏய் மாதவி. ஏய், நீ பேசுறது கேக்கலடி. ஹலோ மா. மாதவி, சிக்னல் இருக்க இடத்துக்கு வா மாதவி. அம்மா. ஹலோ மாதவி. இரு, வெளியில வரேன். ஹலோ, என்ன இவ லைன்ல இருக்காளா இல்லையா? இருக்காளே. ஹலோ. ஏய் அம்மா, பாட்டி எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. தேவ் அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காருமா. சரி, அம்மாவாசை? அண்ணன் மார்க்கெட்டுக்கு போயிருக்காருமா. நீ மட்டும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சமைக்கிறமா. ரொம்ப முக்கியம். எனக்கு தலை வலிக்குது, போய் மாத்திரை வாங்கிட்டு வா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, மழை பெய்யுதுமா. மழை பெஞ்சதுன்னா கொடை எடுத்துட்டு போனன்னு தெரியாதா? அது ஒரு கூட தான் இருந்துச்சு. அது அம்மாவாசை அண்ணன் எடுத்துட்டு போயிட்டாருமா. வாய் மேலே போடுவேன். எனக்கு தலைவலின்னு சொல்ற, மழை பெய்து அது இதுங்கிற. போடி, போய் வாங்கிட்டு வா. ஹலோம்மா. என்னம்மா, எதுக்கு ஃபோன் பண்ண? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, பிரச்சனை தான். என்னம்மா, எதுக்கு ஃபோன் பண்ண? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, பிரச்சனை தான். என்னம்மா பிரச்சனை? அந்த பத்மினி இருக்கால்ல, இங்கிருந்து அவ எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு பாக்குறாடி. நல்ல வேளை, நாம செஞ்ச புண்ணியம் அந்த பாண்டியன்ட்ட பேச விடாம தடுத்துருச்சு.
அவ என்னை தள்ளி விட்டு ஓட பார்த்த உடனே 2 நாளா நான் சாப்பாடு போடல, குடிக்க ஒரு சொட்டு தண்ணியும் கூட குடுக்கல. ஆனாலும் அவ அடங்க மாட்டேங்கிறாடி. மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு தடவை தப்பிச்சு போக பாத்திருக்கானா அப்பவே அவ காலை உடைச்சு போட்டிருக்க வேண்டாம்? பாண்டி கிட்ட பேச பாத்திருக்கானா அப்பவே அவ நாக்குல சூடு போட வேண்டாம்? இத்தனை விஷயமும் ஒரே நாள்லயே நடந்துச்சு? இல்லடி, ஒரு வாரமா இதெல்லாம் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லி தொலைக்கல? ஏய் இல்லடி, அவளை தப்பிக்க விடாம தடுத்துட்டோமே, இனிமே எதுவும் செய்ய மாட்டான்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா விடாம நல்லா 2 அடியும் போட்டேன்டி அவளுக்கு. சரி, இனிமே பயந்து அடங்கி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ பயப்படவே இல்லடி. திருப்பி திருப்பி தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய பண்ணிக்கிட்டே இருக்காடி அவ. என்ன வழிய பண்ற கிழிய பண்றன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இத பார், உன் செல்போன் எடுக்கிற அளவுக்கு நீயே கேர்லெஸ்ஸா இருந்த. சரி, ஒருவேளை அவ தப்பி தவறி பாண்டியன் கிட்ட பேசியிருந்தான்னு வெச்சிக்க, என்ன ஆயிருக்கும்னு தெரியும்ல? பாட்டியோட நிஜமான பேத்தி அவதாங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துரும். ஆள்மாறாட்டம் கடத்தல்னு நம்ம 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அக்காவை கொன்னவனை பழித்திக்க போய் நமக்கு தண்டனை கிடைச்சிரும். அக்காவை கொன்னவன் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பான். இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? அம்மா, நான் இங்க என்ன மாதிரி நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தேவ் கிட்டையும் பாட்டி கிட்டையும் அவங்க பேத்தியா நடிச்சு எப்படி நான் பவித்ராவுக்கு டார்ச்சர் கொடுக்கறனோ அவ அதே மாதிரி டார்ச்சர் எனக்கு கொடுக்கறா. அவ என்ன சொல்றா தெரியுமா? தேவ் கூட அவளுக்கு கல்யாணம் நடக்குமா. நான் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு அவ என்ன கூண்டுல ஏத்தியே தீருவேன்னு சவால் விடுறா. அம்மா, அவங்க கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் ஏதாவது செஞ்சு அவங்க கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். பவியோட சதிராட்டத்துல இருந்து என்ன நான் காப்பாத்தியே ஆகணும். இதுல ஏதாவது சொதப்புச்சுன்னு வெச்சிக்க, நான் அம்பேல். மா, பவித்ராவுக்கு நான் எதிரா என்ன பண்ணாலும் அது இங்க எடுபட மாட்டேங்குது. மா, கிழவியும் பேரனும் அவ மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. அத உடைக்கணும்னா நான் பெரிய அளவுல திட்டம் போட்டாதான் அது நடக்கும். இதுல மட்டும் நான் தோத்துட்டேன்னு வெச்சுக்க, உனக்கும் எனக்கும் ஜெயிலு தான். மா, இப்படிப்பட்ட நிலையில தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல நின்னுக்கிட்டு இருக்கேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. அம்மா, இத பார், நீ என்னடானா அந்த பத்மினி தப்பிக்க பார்த்தா போன் பண்ண பார்த்தானே என்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்க. இனிமேலாவது அவ விஷயத்துல ஜாக்கிரதையா நடந்துக்க. மீறி தப்பிக்கணும்னு நினைச்சா அந்த பத்மினி கதைய முடிச்சிரு. என்னடி மாதவி சொல்ற? நிஜமாவா சொல்ற? அம்மா, நம்ம சுயநலத்துக்காக அவ பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவளால நமக்கு பாதிப்பு வருதுன்னா இறக்கப்படுறதுல அர்த்தமே இல்ல. ஆனா அவ பாவண்டி. இத பாரு, கவனமாயிரு. எதா இருந்தாலும் நானே உனக்கு இனிமே போன் பண்றேன். நீ பண்ணாத, ஜாக்கிரதை. சரிடி. என்ன மேடம்? ம் ம் என்ன பாக்குறீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? மாத்திரை கேட்டீங்க. கொடு.
இல்ல என்ன மாத்திரைன்னு கேட்கலான்னு வந்தம்மா. அடியே, என்ன மாத்திரன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தியா? அத முன்னாடி கேக்குறதுக்கு என்ன? என்ன நான் போன் பேசுறதெல்லாம் மறைஞ்சு நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஐயோ சத்தியமா நான் அதெல்லாம் பொய் கேட்கல. சொல்லாத. அப்ப என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் உன் திருட்டு மொழி பார்த்தாலே தெரியுதே. அப்படியே அரைஞ்சன்னு வச்சுக்க, பல்லு எல்லாமே கீழே விழுந்துரும். இத பார், இனிமே நான் போன் பேசும்போது அந்த ஏரியாவுல நீ இருந்த தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. ஜாக்கிரதை.